விவோஸ் இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியலில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரேவதிக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம கார்த்தியை அவங்க மனசில் வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ரேவதி நம்ம கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆஃபீஸ்க்கு வந்ததுமே எனக்கு ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் கார்த்தி ஒரு பக்கம் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இதை சாதகமாக பயன்படுத்திக்கின பிரியா பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்படியும் எங்கள் பாஸ் வெளியில் வர முடியாது, அதுக்குள்ளே உங்களோட காரியத்தை நீங்கள் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டிரைவர், நீ என்கிட்டயா மோதணும்னு நினச்ச, இப்போ என்னையே ஏமாற்றணும்னு நினச்சல, இப்போ பாருடா மருதுக்கும் ரேவதிக்கும் இப்போவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாமர்த்தியமாக வந்து அவங்க காரியத்தெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கார்த்தி லிஃப்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே சில பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜா மூலியமாகவும் மயில் மூலியமாகவும் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது மெக்கானிக்கை வர சொல்கிறா அப்படின்றாங்க. ஆனால் பிரியா மெக்கானிக்கு வரத்துக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜா ஒரு கட்டத்தில் கோவப்பட்டுட்டு மெக்கானிக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் மெக்கானிக் வராங்க. ஒரு பக்கம் நம்ம மயில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வீட்டிலேருந்து எடுத்து நம்ம கார்த்திக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. எப்பா நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கரண்ட் போயிடுது. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு டவுட் வந்துடுது, ஒரு வேளை இதெல்லாம் வந்து இந்த கார்த்தி பையன் தான் இதெல்லாம் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேடம் அவன் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? அவன் எல்லா காரியத்தையும் செய்வான். அதனால் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதனால் மருதுகிட்ட சொல்லி ஒரு ஜென்ரேட்டருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க. சூரியகலா சொன்னோன்னுமே நம்ம மருதுவும் அது ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல கரண்ட்டுமே வந்துடுது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். உடனே ரிஜிஸ்டரும் வந்து உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கேட்குறாங்க. ஆனால் ரேவதி அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னம்மா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற, அவர் பாரு என்ன சந்தேகப்படுறாரு அப்படின்றாங்க. உடனே ரேவதி அவங்க அம்மா சொன்னதுனால எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சும் பிடிக்காத அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரேவதிக்கு அரை மனசாவே இருக்குது, ஏதோ அம்மா ஒரு விஷயத்துக்கு தப்பு பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்றாங்க. அப்போ ரேவதி கிட்ட என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. இது ஃப்ளாட் வாங்குறதுக்காக தான் வந்து இந்த கையெழுத்து வேணும், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உனக்கு அந்த ஃப்ளாட்டை வாங்க முடியும்னு சொல்லிட்டு மருது சொன்னதுனால தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியும் அந்த நேரத்தில் படித்த பொண்ணா யோசிக்காமல் அவங்க அம்மா சொன்னதுக்கு தலையாட்டிட்டு அந்த நேரத்தில் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம பிரியா கால் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் மெக்கானிக் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் நேரத்துக்கு எப்படியாவது பண்ணி சமாளி அப்படின்றாங்க. சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரியா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி எப்படியாவது சூரியகலா இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்து அப்புறம் ரிஜிஸ்டரும் வந்து கையெழுத்து போட சொல்லி கேட்குறாங்க. ரேவதி கையெழுத்து போடுறதுக்கும் தடுமாறுறாங்க. ஆனாலும் நம்ம ரேவதி கையெழுத்து போடுற நேரத்தில் கரெக்டாக நம்ம கார்த்தி அந்த ரிஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிட்ட ரிஜிஸ்டர் வந்து பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு ரேவதிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களே அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இதை கேட்ட ரிஜிஸ்டர் சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் சார், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி வச்சுருக்கேன். எப்பா நீ என்ன ஏதாவது ஃபேக் கால் பண்ணுறியா? இல்லை சார், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி வச்சுருக்கேன், நான் லைன்லேயே இருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ கார்த்தி வந்து பேசுகிறாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. ஆனால் வந்து அவங்க அம்மாவால் தான் இந்த மாதிரி வந்து அவங்களோட டிவோர்ஸ் கேஸும் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. 6 மாதம் ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் தான் இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுனால பழசு எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறந்துடுச்சு. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இப்போ அந்த பையன் மேலே இருக்கிற கோவத்தை வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா பின்னாடி விளைவுகளை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரிஜிஸ்டர் கேட்குறாங்க, என்னப்பா மிரட்டுறீங்களா? நான் மிரட்டல சார், உங்ககிட்ட தாழ்மையாக சொல்கிறேன். ஒரு பொண்ணோட கல்யாணத்தை வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் நடத்தி வைக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்றாங்க. அப்போ தான் ரிஜிஸ்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா,
தான்ப்பா அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அந்த அம்மா பதில் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாமல் கேளுங்க சார் அப்படின்றாங்க. உடனே என்னப்பா நீ எனக்கு ஆர்டர்லாம் போடுற? ஆமாம் சார், அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் கேட்கணும், ஏன்னா அந்த பொண்ணுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரிஜிஸ்டரும் நம்ம கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்றாங்க. இதை கேட்டு ஆடி போன நம்ம சாமுண்டீஸ்வரி என்கிட்டயா நீங்கள் பேசணும்? ஆமாம்மா உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் போகிறாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீனு? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணுக்கு அது தெரியாமையே இப்போ இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன். உனக்குலாம் வந்து அசிங்கமாக இல்லையா? நீயும் ஒரு அம்மா தானே, ஒரு பொண்ணுக்கு ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியாமையே அப்படின்னும் போது, அந்த கல்யாணம் வந்து பிடிக்காத கல்யாணம் சார், அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. என்னதான் இருக்கட்டும், அது ஒரு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த டிவோர்ஸ் கேஸ், அதுக்கு முன்னாடி நீ ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு. சார் அவங்க கொடுத்த 6 மாதம் முடிஞ்சிருச்சு சார். எங்கம்மா முடிஞ்சுது? 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் தானே முடிஞ்சிருக்கு, அதுக்கட்டிலே உனக்கு என்ன அவசரம்? நீயும் நானும் இந்த வேலையை செஞ்சோன்னா உன் கூட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பணங்கிறனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய சர்வீஸில் நான் கரையே படியாமல் வந்து இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா எனக்கு பணம் கொடுத்து என்னை உள்ளே போக சொல்கிறியா? உன் இதுக்கெலாம் நான் வந்து படிஞ்சு போகிறதுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிஜிஸ்டர் ரொம்பவே கோவமாக வந்து அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போடுறாங்க. இதை பார்த்த ரேவதி, எதுக்குமா இவர் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாரு அப்படின்னு சொல்லும் போது, அது ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே வெளியில் கூப்பிட்டு வந்து சூரியகலா கிட்டே சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே ஆவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மருது, கோயிலில் கூட்டி போய் வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ தான் கார்த்தி மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அத்தை அந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட முடியாது, எப்படியோ அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் அது செல்லாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவங்க கோபத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டதில்ல. நீங்களும் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் லிஃப்டில் இருந்து அந்த சர்வீஸ் மேனும் வந்து அந்த லிஃப்ட்டை சரி பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தியும் வெளியில் வராங்க. இதை பார்த்த பிரியா, இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியா வந்து ஆர்த்தியை அடையணுன்றதுக்காக என்ன வழியிலெல்லாம் கேவலமாக போயிட்டுருக்காங்கன்னே பாருங்கள். ஆனால் பிரியா தான் இந்த காரணத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அவங்க ஆளுன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நம்ம கார்த்தி பிரியாவை சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக பிரியா வந்து கார்த்திக்கிட்ட அடி வாங்க தான் போகிறாங்கன்னே தெரியுது. இந்த பக்கம் கார்த்தி நம்ம ரேவதியை பார்க்குறதுக்காக ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் கோயிலில் வந்து நம்ம ராஜராஜன் நம்ம எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கே தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்த நீ இவ்வளோ தூரம் வந்து துணிஞ்சிட்டியே, அப்போ நீ எதுக்கு வேணாலும் துணிஞ்சு போவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ தான் ரோகிணி கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைம்மா அவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளாட் வாங்கணுமா, அதுக்காக தான் அர்ஜென்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், ஆனால் இந்த மாதிரி வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சாமுண்டீஸ்வரியை விழுத்தெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை அம்மா எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் ரேவதி, நீ வந்து அம்மா சொல்கிறது எல்லாத்துக்குமே தலையாட்டி இப்படி கேட்கறதுனால தான் அம்மா உன்னை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க, அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நம்ம ரேவதி கிட்ட சொல்ல, ரேவதியும் கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ராஜராஜன் தரன்னு நம்ம சாமுண்டீஸ்வரியை எழுதிட்டு போகிறாங்க. பாத்தியா உன் பொண்ணு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஞாபகமே இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ இந்த மாதிரி ஒரு தப்பை சரியா, உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ராஜராஜன் அந்த கோவத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரியை அரைகிறாங்கன்னே சொல்லலாம். அரைஞ்ச உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னையும் நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படின்னு. இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சிருந்தா வேலைக்கே ஆகாது, நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையில் நீ தலையிட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கண்டிப்பாக ராஜராஜன் இப்படி மட்டும் செஞ்சால் எப்படி இருக்கும், சீனை இப்படிலாம் வந்து டைரக்டர் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு வாட்டியாச்சும் நம்ம சாமுண்டீஸ்வரியை ராஜராஜன் அடித்தாதான் இந்த கதைகளை ரொம்பவே விறுவிறுப்பாக போகும்னே சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி பழையபடியே ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததும் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்தி ரொம்பவே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரேவதியும் நம்ம கார்த்தியை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. எதை எடுத்தாலும் நம்ம கார்த்தியோட முகம் தான் நம்ம ரேவதிக்கு வருது. அப்போ தான் கார்த்திகை வந்து நம்ம ராஜாவை கூப்பிட்டு ரேவதியை கூப்பிட சொல்லி வந்து பார்க்குறாங்க. அப்போ ரேவதி உள்ளே வர இந்த பக்கம் பிரியா ரொம்பவே காண்டாகிறாங்க. உடனே ரேவதி வந்தோடனே கார்த்தி கேட்குறாங்க, என்னங்க இன்னைக்கு எப்பவும் இல்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கேங்கன்னு கார்த்தி கேட்குறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, காலையிலேருந்து எனக்கு மனசு ஒரு மாதிரி திக்குன்னு இருந்தது, இப்போ தான் சார் எனக்கு அது ரிலீஃப் ஆகி ரொம்ப சந்தோஷமாக எனக்கு உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ரேவதி சொல்கிறாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா, சரி ஓகே நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரேவதி நம்ம கார்த்தியை
விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட கணவரும் தெரியாமையே அவங்க வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.